கீழே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்தில் நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாம மட்டும் கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் ஒரு இந்தியாவில் தமிழ் மக்கள் தமிழ் என்றே சுற்றி சுற்றி இருக்கும் என்று சொன்னால் நேரடியாக ஆக வருகின்றதற்கு நீங்கள் குறிப்பாக 76 வருஷத்துக்கு முன்னாடி தந்தை பெரியார் திருக்குறள் மாநாடு நம்முடைய தமிழ்நாட்டுடைய பெருமையை சொல்லுகிற அளவுக்கு இருக்கிறதாக அது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் பிறகு நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஏறத்தாழ 18 கோடி ரூபாய் செலவு செய்து இன்றைக்கு கீழடியிலே அதுக்கான அருங்காட்சியகத்தை அமைத்து வைத்திருக்கிறார். பல்வேறு நாடுகளில் வருகின்றதற்கு நீங்கள் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய நேரத்தை உங்களுடைய நண்பர்களோடு செலவிடுங்கள், உங்களுடைய உற்றார்களோடு நீங்க செலவிடுங்கள், உங்களுக்கு பிடித்த தலைவரோடு நீங்க செலவிடுங்கள். அதே நேரத்தில் தயவு செய்து மதுரைக்கு போங்க. மதுரையில ஒரு 20 நிமிஷம் தான் அந்த கீழடி போய் பாருங்க. நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய தவ பிள்ளை அதை எப்படி அதை மிக அழகாக அதை செய்திருக்கிறார் என்பதை கண்கூடாக நீங்க பார்க்க வேண்டும். அதை நமக்கான பெருமை அங்க கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு அந்த பானையிலே பாத்தீங்கன்னா கருப்பு சிவப்பு நிறத்தோட அந்த பானை இருந்திருக்கு என்று சொல்லும் பொழுது நம்முடைய திராவிட இனம் எந்த காலத்துல இருக்குது என்பதெல்லாம் பறைசாற்றுகின்ற விதமாக நீங்க உங்களால் கண்டுகளிக்க முடியும் என்பதற்காக இதை நான் சொல்கிறேன். ஆக அப்படி இன்றைக்கு பல்வேறு பகுதியில் வருகின்றதற்கு நீங்கள் இன்றைக்கு எங்களுடைய சென்னை இன்டர்நேஷனல் புக் ஃபேர் மூலமாக ஃபர்ஸ்ட் ஆண்டு முதல் ஆண்டு எப்போ நாங்கள் ஆரம்பிச்சோமோ அப்ப கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 24 நாடுகள் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 365 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாம போட்டிருந்தோம். கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட 40 கண்ட்ரிஸ் கலந்துட்டாங்க, 40 நாட்டை சார்ந்தவர்கள் கலந்துட்டாங்க. இது வரைக்கும் 752 MOUs நாங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை நாங்கள் கையெழுத்திட்டு இருக்கோம். இந்த ஆண்டு 50க்கும் மேற்பட்ட நாடுகள் கலந்து கொண்டு இருக்கின்றது. அதுல கெஸ்ட் ஆஃப் ஆனராக இந்த ஆண்டு யார் கலந்துட்டாங்கன்னா இத்தாலி நாட்டை சார்ந்திருக்கின்ற பொலிவியா குழந்தைகள் கண்காட்சியை சார்ந்த அந்த நிறுவனம் தான் இந்த முறை கெஸ்ட் ஆஃப் ஆனராக கலந்து கொள்ள போகின்றது. இப்படி ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். கொண்டு செல்ல வேண்டும் என்று இன்றைக்கு பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அதே போன்றுதான் என்னுடைய பள்ளி கல்வித்துறை சார்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்னார், பல திறமைகளை கண்டறிங்க. அகாடமிக் ஸ்டடிஸ் முக்கியம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. பிள்ளைங்க படிக்கணும், மார்க்கு தேவை இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் தனிப்பட்ட அந்த பிள்ளையோட திறமையை கண்டுபிடிங்க. ஒரு யூடியூப்ல நாளைக்கு யூடியூப்ல என்ன ரேட்டுங்க சார்? சார் இது எஜுகேஷனல் வெர்ஷன் சார். இது 13 லட்சம் ரூபாய். என்ன செய்யும்? பேசுமா? பேசும் சார், பேசும். நம்ம பேசுறத கேட்போம். கேள்வி கேட்டால் பதில் சொல்லுமா? பேர் என்ன? இல்லை சார், இப்போ மூட் ஆன் பண்ணல. எல்லாம் முகத்தை மறைச்சுன்னு இருக்கிறீங்க, எப்படி தெரியும்? இது என்னது? சரி, இல்லை கொஞ்சமாக வைங்க. ஊறுகாய் வைங்க. என்ன ஊறுகாய்? ஊறுகாய் வைங்க. இன்னும் கொஞ்சம் வைங்க. ஒன்று சரி போதும். ஸ்டால் இந்த ஸ்டால் போட்டுருக்கோம்.
You look.